வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 18 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. மகிழ்ச்சியான தகவல். இதுவரைக்கும் குளிர்விக்க சாதகம் இல்லாமல் இருந்த, அதாவது உயரழுத்தம் இல்லாமல் இருந்த இந்திய தீபகற்பத்தில் தற்பொழுது வளிமண்டலத்தில் உயரழுத்தம் உருவாக தொடங்கி இருக்கிறது. தாழ்வு சுழற்சி மற்றும் குளிர்விக்கும் காற்று இல்லாமல் மழைப்பொழிவு என்பது கிடைக்காது. இதுவரைக்கும் கடலில் இருந்து அதிகப்படியான வெப்ப நீராவி மட்டும் தரையேறியது. அதற்கு சமமான குளிர்விக்கும் காற்று அல்லது மரங்கள் அல்லது உயரழுத்தம் கிடைக்காத காரணத்தினாலே தற்பொழுது வரைக்கும் மழைப்பொழிவு சற்று சவாலாக இருந்தது. தற்பொழுது மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், அதற்கு தெற்கே உள்ள தெலுங்கானா, கர்நாடகா பகுதியில் உயரழுத்தம் உருவாகியிருக்கு. மேலடுக்கில் உயரழுத்தம் உருவாகி இருந்தாலும் கீழடுக்கில் காற்று சுழற்சியும் இருக்குது. ஆக வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழும் பொழுது மேலடுக்கிலே இருக்கக்கூடிய அந்த உயரழுத்தம் குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கு சாதக அமைப்பை தற்பொழுது ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது. இதன் அடிப்படையில் இன்றைக்கு, அதாவது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்கள்லேயும் மழை இருந்துச்சு. ஆனால் மாவட்டத்திற்கு ஒரு இடம் 2 இடம் தான் வலுத்த மழை இருந்துச்சு. அதுவும் 3-4 சென்டிமீட்டர், ஒரு இடத்துல 12 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணைக்கட்டுக்கு வடக்கு புறம் 12 சென்டிமீட்டர் ஒரு இடத்துல மழை பொழிந்திருக்கு. மீதமெல்லாம் 2, 3, 4, 5, 6, 7ன்னு ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. சில இடங்களிலே நள்ளிரவும், சில இடங்களிலே அதிகாலையும். இன்றைக்கு அதிகாலை டெல்டாவின் தெற்கு பகுதி, அலையாத்தி காட்டு பகுதி மற்றும் பாக் ஜலசந்தி பகுதிகளில் இடிமழை பொழிவு கொடுத்தது. அது அலையாத்தி காட்டு பகுதிகளுக்கு மட்டும் முத்துப்பேட்டைக்கு தெற்கே மழைப்பொழிவு கொடுத்து ஓய்ந்தாலும் தற்பொழுது சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள், கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் தற்பொழுதும் மேகமூட்ட வானிலையும் ஆங்காங்கே தூறல், நனைக்கும் மழைப்பொழிவுகள் தொடர்ந்து கொண்டிருக்கு. இந்த வானிலை அமைப்பு வரக்கூடிய நாட்களிலே நீடிக்கும். அது தென்மேற்கு பருவமழையாக அடுத்தது தீவிரமடையும். தற்பொழுது தென்மேற்கு பருவ காற்று கேரளா வழியாக நுழையாமல் சற்று கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா வழியாக நுழைந்து கொண்டிருக்கு. அது இல்லாமல் அதிகப்படியான நீராவி வருகிறது. அதை குளிர்விக்க போதுமான குளிர்விக்கும் அமைப்பு, அதாவது உயரழுத்தம் இல்லாமல் இருந்துச்சு. இனிமேல் இந்த மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதியே சொல்லியிருக்கோம். நேற்றைக்கு சாரல் வந்துச்சு, இன்றைக்கும் சாரல் தொடங்கி தான் இருக்குது. கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மலைப்பகுதிகளில் சாரல் விழுந்துட்டு தான் இருக்குது. வலுவான சாரலாக மாறுவதற்கு இந்த உயரழுத்தம் சாதக அமைப்பை ஏற்படுத்தும். இப்போவே கர்நாடகாவில் கனமழை பொழிவு கொடுத்துட்ருக்கு உள்பகுதியில். அதே போல் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் ஆங்காங்கையும், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் ஆங்காங்கையும், பெரும்பாலும் வடவுடு மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்கள்லையும், சென்னை உள்ளிட்ட காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகோடி பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடர்கிறது. இந்த அதிகாலை நேரத்தில் நேற்று நள்ளிரவுக்கு பிறகு இந்த அமைப்பு மாறி இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு தீவிரமடையும் என்று சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு வியாழக்கிழமை 18ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கண்டிப்பாக மழைப்பொழிவு நேற்றை விட பரப்பில் கூடியிருக்கும். நேற்றைக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டமாம் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் கோயம்புத்தூர் மாநகரம், நீலகிரி போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்தது. மதுரை மற்றும் விருதுநகர், தேனி, மதுரைக்கு தேனி இடைப்பட்ட பகுதிங்கெல்லாம் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்திருந்தாலும் பரவலான மழைப்பொழிவு இல்லாமல் மாவட்டத்திற்கு ஒரு சில இடங்களில் மட்டுமே கொடுத்திருக்கிற காரணத்தினால இன்றிலிருந்து அது பரவலாவதற்கு சாதகம் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கு மாலை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் ஈரோடு, அப்படியே தெற்கே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும், அதாவது தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கு மதியம் மழைப்பொழிவை தொடக்கும். பிறகு அந்த மழைப்பொழிவு அப்படியே படிப்படியாக உள்ளே முன்னேறும். பாலக்காட்டு கணவாய்க்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு பிரகாசமாக தெரியுது. ஆனால் கணவாயில் பரவலாக பெய்யாது, ஒதுக்குதல் இருக்கும். ஆனால் மழை உள்ளே நுழைந்து விடும், மழை உள்ளே வந்துடும். கோயம்புத்தூர், சூலூர், பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோயில் இந்த பகுதிகளில் கண்டிப்பாக மழை இருக்கும். அதே போல் கரூர் மாவட்டம் வடக்கு பகுதி, ஈரோடு மாவட்ட பகுதி, கோயம்புத்தூர் வடக்கு, நீலகிரி, அதே போல் திருப்பூர் மாவட்ட தெற்கு, உடுமலைப்பேட்டைக்கு தெற்கே, அதே போல் பொள்ளாச்சிக்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழை இருக்கும், நல்ல மழை இருக்கும். அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தில் நேற்றைக்கே திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை தான். இன்றைக்கு மேலும் கூடுதல் பரப்பில் கிடைக்கும். வேடசந்தூர், மேலும் பழனி, இந்த ஒட்டஞ்சத்திரம், இங்கெல்லாம் இதுவே கொடைக்கானல் மலைப்பகுதி, மேலூர்,
நத்தம், மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி மேலூர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், திருச்சி மாவட்டம் தூரங்குறிச்சி, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, இந்த பகுதியை ஒற்றிய பகுதியெல்லாம் இன்றைக்கி மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் கிடைக்கும். நேற்றைக்கு அன்னவாசல் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு கொடுத்துருக்கு புதுக்கோட்டை மாவட்டம். இன்னைக்கு மேலும் தீவிரமடையும். தஞ்சாவூர் மாநகரில் காற்றுடன் கனமழைப்பொழிவு, கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதேபோல் வலங்கியமானுக்கு வடக்கே, அதாவது பெரும்பாலும் மழைமானி உள்ள இடங்களை தவிர, அதாவது நகர்ப்புறங்களை விட குளிர்விக்கும் அமைப்பு கிராமப்புறங்களில் தான் இருக்குது. வயல்வெளிகள், தண்ணீர், மரங்கள் இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால அங்கே மழைமானி இல்லாத இடத்துல தான் அதிக மழைப்பொழிவே பொழிந்திருக்கு. நகர்ப்புறங்களை விட மழைமானி இல்லாத இடங்களில் தான் அதிக மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. அதன் அடிப்படையில் இன்றைக்கும் புதுக்கோட்டை எல்லா மாவட்டங்களுக்குமே இன்னைக்கு மழை இருக்குங்க. ஆனால் ஒதுக்கி தான் பெய்யும். ஆனால் நேற்றை விட பரப்பில் கூடி இருக்கும். இன்றைக்கி டெல்டாவுக்குள்ள மழைப்பொழிவு கண்டிப்பாக இந்த ஒதுக்கி இருக்கக்கூடிய மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைப்பொழிவு சாதகமாக தெரிகிறது. நேற்று முன்தினமெல்லாம் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பொழிவு கொடுத்தது நேற்றைக்கு வந்தது. நேற்றைக்கு விட இன்னைக்கு கூடுதல் பரப்பில் இருக்கும். இன்றைக்கு மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்கால் மற்றும் வடக்கே விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மாவட்டத்தின் பகுதிகள் மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவு கிடைக்கும். ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடிக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவு கிடைக்கும். நான் இந்த மாவட்டத்தையும் சொல்லாமல் இருந்தால் உங்கள் மாவட்டத்தையும் சேர்த்துங்க. ஆனால் சில மாவட்டங்கள் காற்று பகுதியில் பரப்பில் குறைந்திருக்கும். பிற பகுதிகளில் கொஞ்சம் பரப்பில் அதிகரித்து காணப்படும். இன்றைக்கு கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மாலை இரவில் தெரியுது. இந்த மழைப்பொழிவு நாளை அதிகாலை வரைக்கும் தொடரும். நாளை அதிகாலை வரைக்கும் கடலோர பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கும். குறிப்பாக வடகடலோரம். அடுத்தபடியாக நாளைக்கும் அதே போல் மதிய மாலையில் தொடங்கும் மழை நாளை இரவில் கடலோரம் வரைக்கும் கொடுக்கும். நாளைக்கு டெல்டாவிற்கு கொஞ்சம் இன்றைய விட கூடுதல் பரப்பு. நாளைக்கும் இன்றைய விட கூடுதல் பரப்பு இருக்குது. கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், டெல்டா முதல் சென்னை வரைக்கும் உள்ள, திருவள்ளூர் வரைக்கும் உள்ள வட மாவட்டங்கள், கடலோர பகுதி எல்லாமே நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு இது. இந்த மழைப்பொழிவு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையும் தொடரும் என்று சொல்லியிருக்கிறோம். எல்லாமே மதியத்துக்கு மேலே தொடங்கி மாலை இரவில் தீவிரமடையும். 22ஆம் தேதியிலேருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். சார், இப்போ தென்மேற்கு பருவமழை தீவிரமடையலை தீவிரமடைஞ்சிருக்கு. இதை விட தீவிரமடைஞ்சிருக்கும். அதாவது அறவே இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்சம் வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கு சாதகமாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் சாரல் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த சாரலர்களுடைய நீராவி தான் வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து இங்கே கிழக்கே மழைப்பொழிவை கொடுக்குது. இது கொஞ்சம் கூடுதல் சாரலை கொடுக்கும் பொழுது வெப்பம் அடைய முடியாத அளவிற்கு மழைப்பொழிவாக மாறிடும். அதாவது வரக்கூடிய 22ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் நீராவி வரும். அதனால என்ன ஆகும்னா, அது வேகமாக வரக்கூடிய காற்றின் காரணமாக வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து கடலுக்குள்ளே போயிடும். கடலில் போய் மழைப்பொழிவை கொடுக்கும். தரையில் கொஞ்சம் குளிர்ச்சியான சீதோஷனில் வெப்பம் தணிந்து காணப்படும். 22ஆம் தேதிக்கு மேலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். பாலக்காட்டு கணவாயில் 26, 27 சாரல் கிடைக்க தொடங்கிடும். நல்லாவே சாரல் 28, 29, 30 நல்ல சாரல் கிடைக்கும். அதாவது கன்னியாகுமரி சாரல் ஆரல் வழிமொழி தாண்டி அது அப்படியே திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வரைக்கும் கிடைக்கும். ராதாபுரம் பகுதி வரைக்கும். அதே போல் செங்கோட்டை பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த ஆரியங்காவு கணவாய் சாரல் கயத்தார் வரைக்கும் கிடைக்கும் மாத இறுதியில். அதே போல் தான் தேனி மாவட்ட சாரல் அப்படியே மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வரைக்கும் அடி விழும். கொடைக்கானல் மலை மறைக்கிற காரணத்தினால வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு மதுரை வடக்கு, நத்தம், தூரங்குறிச்சி, பொன்னமராவதி, இந்த சிவகங்கை மாவட்ட பகுதிக்கு வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு இருக்கும். பாலக்காட்டு கணவாயில் மாத இறுதியில் வலுவான சாரல் தாராபுரம் வரைக்கும் கிடைக்கும். 28, 29, 30 வலுவான சாரலாக இருக்கும். கண்டிப்பாக உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, நெகமம், கருமாபுரம், காட்டம்பட்டி, தாசநாயக்கம்பாளையம் மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா செஞ்சேரி மலை, காமநாயக்கம்பாளையம், பல்லடம் வரைக்கும் கூட சாரல் இந்த மாத இறுதியில் வலுவாக எட்டும். அதே போல் கோயம்புத்தூர் மாநகரம் குளிர்ந்து விடும். இன்றைக்கு வரக்கூடிய 3-4 நாட்களுக்கு வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு கோயம்புத்தூருக்கு இருந்தாலும் அதற்கு பிறகு சாரல் மழை, தூறல் மழை, மேகமூட்ட வானிலை இதெல்லாம் மாத இறுதியில் வலுவாக கோயம்புத்தூர் மாநகரத்திற்கும் பாலக்காட்டு கணவாயில் சாரல் வரும். நீலகிரியில் சாரல் அதிகரிக்கும். நீலகிரியில் மழைப்பொழிவும் அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகரிக்கும். அதே போல் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும், அதேபோல் பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகள் நீலகிரி, அதேபோல் பரம்பிக்குளம், சோலையார் நீர்பிடிப்பு பகுதிகள், அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் முல்லை பெரியார் அணைக்கட்டு நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட நீர்பிடிப்பு பகுதிகளுக்கெல்லாம் இந்த மாத இறுதி வாரம் வலுத்திருக்கும் மழை. அந்த மழைப்பிடிப்பு ஜூலை முதல் 10 தேதி வரைக்கும் தொடரும். ஜூலை ஏற்கனவே சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்பொழுது பெய்து கொண்டிருக்கிற வெப்பச்சலன மழை ஒரு 4 நாள் தீவிரமாக இருக்கும். பிறகு தென்மேற்கு பருவமழை வலுவாக இருந்தாலும் வெப்பச்சலன இடிமழை பிடிவு தொடரும். ஆந்திர பிரதேச கரையோரத்தை ஒட்டி காற்று சுழற்சி உருவாக போகுது. அதாவது தெற்கு ஆந்திர பிரதேசம் முதல் ஒடிசா வரைக்கும். இதனால் என்ன ஆகும்னா, வளிமண்டல சுழற்சி மேலே அமைய, கீழே காற்று சுழற்சி அமைய,
அதாவது உள் மாநிலங்களில், அதாவது கர்நாடகாவில் வளிமண்டல சுழற்சியும் ஆந்திர பிரதேசத்தில் கீழடுக்கு சுழற்சியும் உருவாக, இதனால் மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர மற்றும் வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களுக்கு இந்த மாத இறுதியில் கொஞ்சம் வலுவாக இருக்கும். அதே போல் ஜூலை முதல் வாரமும் கொஞ்சம் வலுவாக இருக்கும். மாலை இரவு இடிமழை பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் கொஞ்சம் மேகமூட்ட வானிலை, வெப்பம் தணிதல் என்ற காரணியெல்லாம் மாறி காணப்படும். ஆகவே இந்த எல் நினோ என்கின்ற ஒரு வார்த்தையை வைத்து அச்சப்பட வேண்டாம். நிறைய பேர் வானிலை அறிக்கையை கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம வார்த்தையை கேட்டாலும், சார் இந்த எல் நினோ எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு வேறு கேட்குறாங்க. ஏன்னா நிச்சயமாக மழையே பெய்யாதுன்னு அவங்க நம்பிடுறாங்க. பெரிய கவலையில் ஆழ்ந்திருக்கிறாங்க. அப்படி கிடையாது. பொறுத்திருந்து பாருங்கள். இந்த மாத இறுதியில் கொஞ்சம் நம்பிக்கை வரும். ஜூலை 15க்கு மேலே முழுமையாக நம்பிக்கை வரும். ஜூலை இறுதியில் நல்லாவே நம்பிக்கை வந்துடும். ஆகஸ்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு கவலை தீர்ந்துடும். ஆகஸ்ட் இறுதியெல்லாம் முழுமையாக தீர்ந்துடும். செப்டம்பர், அக்டோபர் கவலையே மறைந்துடும். எல்லினோங்கிறதெல்லாம் பேசுபொருளாகத்தான் இருந்ததை தவிர மழை நிறைய பெய்யுதுங்கிற ஒரு விவாத மேடை ஏற்படும். ஆனால் எல்லினோ இருந்துட்டு தான் இருக்கும். சூப்பர் எல்லினோவை இந்த மாதம், இந்த வருட டிசம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் இருந்தாலும் அது பருவமழை, வடகிழக்கு பருவமழையை வலுவாக கொடுப்ப இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் கேரளா, கர்நாடகாவின் பகுதிகளுக்கும், ஆந்திர பிரதேச பகுதிகளுக்கும் அதிக மழைப்பொழிவை தருவதற்காக சாதகமான எல்லினோவை தான் இருக்கும். இந்திய பெருங்கடல் வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால. ஆகவே தயவுசெய்து குழப்பிக்க வேண்டாம். 2026 மழைப்பொழிவில் எந்த பிரச்சனையும் இல்லை. மழை தாமதம் தவிர பற்றாக்குறை இருக்காது. இப்போவே 33% அதிகமாக தான் பெஞ்சிருக்கு. தென்மேற்கு பருவமழை பெய்ய வேண்டிய இடத்துல பெய்யாமல் வேறு இடத்துல பெஞ்சிருக்கு, அவ்வளோதான். மாநில டோட்டல் பற்றி 33% கூடுதல் தான் பெஞ்சிருக்கு. அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கணும். நேற்று பெஞ்சது இன்றைக்கி பெய்ய போகிறதெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் கூடுதலாக தான் மாறும். ஆகவே பொறுத்திருந்து பாருங்கள். உண்மை புரிய வரும், நம்பிக்கை வரும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.